நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 26ஆம் தேதி 2024 வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். காசா தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கனடா கோரிக்கை. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் உயிரிழப்பு. ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தமிழ் வேட்பாளரை நிறுத்தும் ஒற்றுமை தமிழ் மக்களிடம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக 13வது திருத்தத்தை அரசாங்கம் தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என கரு ஜெயசூர்யா கூறியுள்ளார். குஜராத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக அதிகரிப்பு. நடிகை கோமல் சர்மாவுக்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்தது ஐக்கிய அரபு அமீரக அரசு. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். சர்வதேச நீதிமன்றின் தீர்ப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நீதிமன்றின் உத்தரவிற்கு அமைய தென்காசா பிராந்தியத்தின் ரபாவில் இஸ்ரேல் படையினர் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களை உடன் நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் போராளிகள் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் அவர் இவ்வாறு தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும் கனடிய பிரதமர் கூறியுள்ளார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் தூதுவரான ஜீன் பிரான்கோசிஸ் பாக்டெட் தனது 53வது வயதில் உயிரிழந்துள்ளார். சடலம் தொடர்பான நீதவான் விசாரணையின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது எனவும் அரசியல் வங்குரோத்து நிலையில் உள்ளவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளால் இவ்வாறான பொய்யான அறிக்கைகள் வெளியிடப்படுவதாகவும் சர்வஜன வாக்கெடுப்பு அல்லது வேறு வழிகளில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் கலாநிதி குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரன் இல்லத்தில் அவரை நேரில் சென்று சந்தித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்ததாக கூறியுள்ளார். நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூர்யா வலியுறுத்தியுள்ளார். முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்தப்படுவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சனையை உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி தீர்வினை காணுமாறும் கரு ஜெயசூர்யா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள ராஜ்கோட் நகரில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விளையாட்டு அரங்கின் உரிமையாளர் உட்பட 3 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலையில் விளையாட்டு மையத்தின் தரைத்தளத்தில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றிருந்த குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் நிலைமைகளை ஆராய்ந்திருந்தார். இந்நிலையில் ராஜ்கோட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்க உள்ளதாக குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். தமிழில் S.A. சந்திரசேகரன் இயக்கிய சட்டப்படி குற்றம் என்கிற படத்தில் அறிமுகமானவர் நடிகை கோமல் சர்மா. அதன் பிறகு வைகை எக்ஸ்பிரஸ், ஷாட்புட் 3, பப்ளிக் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். மலையாளத்தில் மோகன்லால் முதல் முறையாக இயக்கி நடித்த விரைவில் வெளியாகியுள்ள பரோஸ் என்கிற படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தற்போது ஐக்கிய அரபு அமீரக அரசு கோமல் சர்மாவுக்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது.
பொழுதுபோக்கு துறையில் இவரது திறமை, அர்ப்பணிப்பு, பங்களிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கோல்டன் விசா கோமல் சர்மாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.